இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சில பேர் இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுக்குவாங்க. இது வந்து நான் 1 வீக்குக்கு அரைச்சி வச்சுருக்கேன். சில பேர் வந்து 1 மந்த்து கூட அரைச்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து எடுத்தோம்னா சப்போஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டு எடுத்தோம்னா கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம், அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் பொடியை வந்து போட்டு கொஞ்சம் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைக்கிறது 1 மந்த் 2 மந்த்துக்கு கூட அது வாட்டுக்கு இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கும்போது நம்ம பாதி சாப்பிட்டு பாதி கட் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி பப்பாளிலாம் வாங்கினா பாதி சாப்பிட்டு அதை கவரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம். நம்ம 2 to 3 days அதை எடுக்கலாட்டினா ஒரு மாதிரி மேலே வந்து ஒயிட் கலராக இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, இந்த மாதிரி நம்ம அந்த மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஷீட் அதுக்கு நம்ம போட்டோம்னா நம்ம என்ன கட் பண்ணாலும் அது வாட்டுக்கு ஒன்றுமே செய்யாது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அது எதுனாலும் சரி இந்த மாதிரி ஷீட் போட்டு நம்ம வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும். எதுவும் நெக்ஸ்ட்டு எலுமிச்சைப்பழம் நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த எலுமிச்சைப்பழத்தை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வெறுமனே அப்படியே வச்சிட்டா கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு இதுலேயும் ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு லெமனுக்கும் ஒரு கவர் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி பண்ண அந்த லெமனை நம்ம ஒரு கவருக்குள்ளே வச்சு இது இப்போ நாட் போட்டு வச்சோம்னா லெமன் ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம வாழைப்பழம்லாம் வாங்கினோம்னா ஒரு 2 to 3 days வந்து நம்ம சாப்பிட முட்டோம்னா ஃபுல்லாக வந்து பிளாக் அதனால் பழுத்த பழமாக வாங்கினோம்னா சாப்பிட முட்டை அந்த மாதிரி பிளாக் ஆயிரும். வீட்டில் நீ சாப்பிடு நான் சாப்பிடு தான் இருக்கும். ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னா இதுக்கும் இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்து இந்த மேலே கரெக்டாக அந்த மேலே இருக்கிற இதை மட்டும் நம்ம இதை இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வாழைப்பழம் பழுக்காது, கூட கொஞ்ச நாள் நமக்கு வரும். அடுத்து வந்து கத்திரிக்காய் மொத்தமாக வாங்கும்போது நம்ம அதை வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணலாட்டினா இல்லை ஏதோ கவரில் போட்டு வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாட்டினா இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாக ஆகிரும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா நம்ம கத்திரிக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சா கத்திரிக்காய் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்போஸ் ஃப்ரிட்ஜு இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஹாட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ நல்லா கழுவி ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கத்திரிக்காய் வரும். சில வீட்டிலலாம் எறும்பு தொல்லை நிறைய இருக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த சுகர் இந்த சைடு தான் நிறைய எறும்பு இருக்கும். இதை நம்ம இந்த சுகர் பாக்ஸ்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் கொஞ்சம் கிராம்பு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிராம்பு அதில் போட்டு வச்சிட்டோம்னா எறும்பு வந்து இந்த மாதிரி சீனி இதில் வந்து வராது. அடுத்த சில நேரத்தில் மசால் பவுடர் இந்த மாதிரி மசால் பவுடரில் வண்டெல்லாம் வந்துடும். நம்ம என்ன தான் நல்லா காய வச்சு அரைச்சாலும் ரொம்ப நாளுக்கு மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சில சமயத்தில் வண்டெல்லாம் வரும். ஸோ நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருங்காய பொடியை இதில் கொட்டி நம்ம அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வண்டு அவ்வளோ சீக்கிரம் மசால் பொடியில் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா புதினாலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நம்ம கரெக்டாக வந்து கை பார்க்கலாட்டினா இந்த மாதிரி சுருங்கிடும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக்குறதுனா கொஞ்சம் டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் இப்படி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.